நேயர்களே, புராண கதையெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அசுரர்கள கொல்ற நாடகங்கள நீங்க பார்த்துருக்கலாம். ஏன் திருவிழாக்கள்ல கூட வேல தூக்கிட்டு சாமி கையில இந்த வேல தூக்கிட்டு ஓடி அந்த அசுரனுடைய சிலைய குத்துறத காமிப்பாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க இப்படியே ஏமாத்தி சம்பாதிக்க போறாங்க? நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு இருந்த அசுரன விட இன்னைக்கு வீட்டுக்கு வீடு நெறைய அரக்கர்கள், அசுரர்கள், அயோக்கியர்கள், மோசக்காரனுங்க இருக்கிறானுங்க. அவனுங்கள யாரையாவது உங்க வேலாயுதம், சூலாயுதத்தால குத்தி கொன்னு காட்டுங்க. நாங்க நம்புறோம். அன்னைக்கு இருந்த சாமி இன்னைக்கும் அக்கிரமக்காரங்கள அழிக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க கதையிலேயே சொல்லி சொல்லி ஏமாத்தி பணத்த புடுங்காதீங்க. மக்களே, தயவு செஞ்சு இந்த ஆன்மீகத்தில ஏமாத்தி காசு புடுங்குறத சொல்றத நம்பாதீங்க. வேணுனா நிஜத்தில அக்கிரமக்காரங்கள கொன்னு காட்டட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அத நம்புவோம், வணங்குவோம். என்ன நான் சொல்றது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் சொன்னத போல எங்கேயாவது எந்த ஆண்டவனாவது நிஜத்தில இன்னைக்கு எத்தனையோ பேர் அக்கிரமக்காரர்கள் அவன யாரையாவது ஒருத்தன கொல்ல சொல்லு. இல்ல இவங்கள பூசாரிங்களையாவது, அதாவது ஆன்மீகவாதிகளையாவது அந்த அக்கிரமக்காரன கொல்ல சொல்லுங்க. தூக்கிட்டு போய் இந்த சிலைய குத்தி காமிக்கிறது, இந்த ட்ராமாவுல நடிச்சு காட்டுறது, இப்படி ஏமாத்துற வேலையே வேண்டாம். அப்படி அவங்க நிஜத்தில சொன்னாங்கன்னா அத நாம நம்புவோம். யோசிங்க மக்களே!